அதிஷ்டானத்திலிருந்து அருள் புரியும் மகா பெரியவா தாழ் பணிந்து இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். திரு சங்கர் திரிவேதி என்ற இவர் வையத்தில் வாழ்வாங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறார். அவர் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வேத பாடசாலைகளுக்கும் அதை தவிர கிளி, ஆடு, எறும்பு இவைகளுக்கு கூட உணவளிக்கிறத தன்னுடைய ஒரு தினப்பணியாகவே நடத்திட்டு இருக்கார். பெரியவா திருப்பணியே தினப்பணி அப்படிங்கிற கோட்பாடோடு வாழறார். இந்த மாலை பட்ச சமயத்தில் அவர் இந்த கிளிகளுக்கும் எறும்புகளுக்கும் ஆடுகளுக்கும் எல்லாருக்கும் உணவளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மனநலம் குன்றியவர்களுக்கும் ஓல்டேஜ் ஹோம்களுக்கும் வேத பாடசாலைகளுக்கும் தன்னால் என்ற திரவியம் அதை தவிர உணவு எல்லாத்தையும் வழங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்னுதாரணமாக நம்மளுக்கெல்லாம் காமிக்கிறார். அவரை பற்றி இந்த பெரியவா சன்னிதானத்திலிருந்து நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படிக்கிறேன். இதுவும் ஒரு கோயின்சிடென்ஸ் தான் நினைக்கிறேன். கரெக்டாக நான் நேற்றுக்கு பெரியவா சன்னிதானத்துக்கு போனேன். அவருடைய ஆடியோ வந்தபோது எந்த விதமான விளம்பரமும் ஆடம்பரமும் பட்டாட்டோப்பும் இல்லாமல் தன்னுடைய பணியை மிகவும் செவ்வனே அதை ஒரு தினப்பணியாக பண்ணின்னு வர இவரை பற்றின விவரம் எனக்கு கிடைச்சதும் மகா பெரியவாளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன். இப்போ தன்னடக்கத்தோடு பேசுகிற அவருடைய உரையை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். நமஸ்காரம். அடியேன் சங்கர் திரிவேதி, சென்னையிலிருந்து பேசுகின்றேன். ஸ்ரீ பெரியவா திருப்பணியே தினப்பணி என்கின்ற வாட்ஸ்அப் குரூப் மூலம் தொடர்ந்து 34 வருடங்களாக மகா பெரியவரின் பிடியரசி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் வீடு வீடாக சென்று இதை சேமித்து அந்த அரிசியை வேத பாடசாலைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவேன். தற்போது இந்த மொபைல் ஃபோன் மூலமாக வருகின்ற பணத்தில் வேத பாடசாலைகளுக்கு மளிகை சாமான்களும் அரிசியும் வாங்கி கொடுக்கப்படுகிறது. இது தவிர சாதாரண ஜனங்களுக்கு அன்னதானமும், வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை வயதான பசுக்களுக்கு தீவனமும் வாங்கி கொடுக்கப்பட்டு வருகின்றது. மகா பெரியவரின் அருளால் என்னுடைய வாழ்க்கை உயரும் பொழுது இந்த கைங்கரியத்தை நான் தொடர்ந்து செய்வேன் என்று உறுதிமொழி கொடுத்து எடுத்துக்கொண்டது. எது தானாக அமைகின்றதோ அந்த கைங்கரியத்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்கின்றேன். இதற்காக அலைவதோ, தானாக தேடி போவதோ, மற்றவர்களிடம் பணம் கேட்பதோ அந்த வகையில் இல்லாமல் மகா பெரியவா என்னை மிகவும் அழகாக இந்த கைங்கரியங்களை செய்யும்படி அருள் புரிந்து அவர் முன்னின்று எனக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கின்றார் என்பதுதான் உண்மையான சத்தியமான வார்த்தை. 19 திருமணங்கள் இதுவரை முடிந்திருக்கிறது. இதில் 12 திருமணங்களுக்கு வேதம் படித்த பிள்ளைகளுக்கும், 2 திருமணங்கள் வேதம் படித்த கணபாடிகளின் பெண்களுக்கும், ஒரு திருமணம் கல்யாண பையனுக்கும் பெண்ணுக்கும் 2 கண்களும் இல்லாத நிலையில், மற்றும் 4 திருமணங்கள் லௌகீக திருமணங்களாக அமைந்தது. ஒவ்வொருவருக்கும் திருமாங்கல்யம், கூரப்புடவை, முகூர்த்த வேஷ்டி, பாத்திரங்கள் என்று என்ன வேண்டுமோ அந்த அளவிற்கு பணம் எனக்கு வரவும் அதை அவர்களுக்கு பொருட்களாக வாங்கி கொடுத்து விடுவோம். அந்த திருமண காட்சியை மறுநாள் வீடியோ மூலம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி விடுவோம். இது பெரியவாளின் பரிபூர்ண கடாட்சமாக விளங்கி என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் சத்தியமான வார்த்தை. அனாதை பிரேத சம்ஸ்காரமும் இதுவரை 7 முறை நடந்திருக்கின்றது. இந்த மாலைய பட்சத்தில் தொடர்ந்து 16 நாட்களும் தர்ப்பணமும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கைங்கரியங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளூரில் 1000 பேருக்கு அன்னப்பிரசாதமும்,
800 வயதான மாடுகளுக்கு ஒரு நாள் தீவனமும் வாங்கி கொடுக்க இப்பொழுது ஏற்பாடு ஆகியிருக்கிறது. மற்றவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கைங்கரியமாக வாய்ப்பேச்சு இல்லாதவர்களும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் நாய், ஆடு, மீன், பறவைகள் இவைகளுக்கும் நாம் தொடர்ந்து சேவை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த சேவைகள் எல்லாம் அடியேனின் கைங்கரியம் என்று சொல்வதை விட மகா பெரியவா என்னுடைய அருளால் எந்தவித குறையும் இன்றி எந்த விதமான கஷ்டமும் இன்றி எனக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பினுடைய தலைப்பு ஸ்ரீ பெரியவா திருப்பணியே தினப்பணி. நான் மிகவும் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு மகா பெரியவாளின் அருளுடன் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அன்றைக்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். வாங்குகின்ற சம்பளம் குடும்பத்திற்கும் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை உழைப்பு, நேரம் இவை எல்லாம் உங்களுக்காக மட்டும் செலவழிப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு 45 வருடங்களாக இந்த சேவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 35 சிவன் கோயில்களும் ஒரு பெருமாள் கோயிலும் இதுவரை புனருத்தாரணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் முடிந்திருக்கிறது. இதற்கெல்லாம் எனக்கு அருகதை உண்டா என்று கேட்டால் எனக்கே பிரமிப்பாக இருக்கிறது. பெரியவா நடத்தி காட்டினார், நான் ஒரு கருவியாக செயல்பட்டேன் என்பதுதான் உண்மை. இது பெருமைக்காக சொல்லிக்கொள்வதில்லை, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த கைங்கரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிற்கால சந்ததியினருக்கு நாம் சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். இன்றைய காலகட்டத்தில் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு காலம் போய் கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் என்ற வகையில் மிக மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. தர்மங்கள் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும், கரையேற்றும் என்ற ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரங்கள். கைங்கரியங்கள் செய்பவர்களின் காலை தொட்டு நமஸ்கரிக்கின்றேன். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. இப்படி மலைவாழ் மக்களுக்கும் மனநலம் குன்றியவர்களுக்கும் வேத பாடசாலைகளுக்கும் ஏன் மிருகங்களுக்கும் எறும்புகளுக்கும் கூட சேவை செய்வதையே தன்னுடைய முழுநேர பணியாக வைத்து கொண்டுள்ள இவர் இவ்வளவு தன்னடக்கத்துடன் பேசுவது ஆச்சரியமே இல்லை. இதெல்லாம் மகா பெரியவாளோட அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். எல்லாராலையும் எல்லாமே செஞ்சிட முடியாது. ஸோ இவருக்கு நம்பாலான உதவியை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் என்னை இந்த யூடியூப்பில் தொடர்பு கொள்ளலாம். அவர்களுக்கு மட்டும் நான் அவருடைய தொடர்பு எண்ணை அனுப்புவதற்கு உதவி செய்வேன். மண்ணில் மானுடம் தடைப்பதற்கு இந்த மாதிரி மானிடர்கள் தேவை. இவர்கள்லாம் இருப்பதால் தான் மழையே பெய்யறது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் மகாபெரிவாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இவர்கிட்ட இருக்குது. இவருடைய படி தொடர இவர் நல்ல ஆரோக்கியத்துடன் மீண்டும் நிறையா சேவை செய்யணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை மகாபெரிவாள்கிட்ட. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.